கைஸ் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் எழுதி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சைரன் ஹெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைரன் ஹெட் இப்போ பற்றி இப்போ பார்த்துடலாம். வாய் வர கொள்வது வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இன்ட்ரடியூஷன்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைரன் ஹெட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே சைரன் ஹெட்டை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? சைரன் ஹெட்டுன்னு எப்படி இதுக்கு நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சைரன், அதாவது அதுக்கு நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும், ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும் ஏன் சைரன் ஹெட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு. ஏன்னா அது மண்டை மேலே சைரன் 2 இருக்கும், அப்புறம் ஹெட்டில் தான் சைரன் இருக்கிறதுனால சைரன் ஹெட் பேர் பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு. சரி, ஓகே இது வந்து எப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் தான். ஓகேவா? யூஎஸ்ஏ, கரெக்ட், யூஎஸ்ஏ. ஆமாம், அங்கே தான் அதை கண்டுபிடிக்க வச்சாங்க. ஓகேவா? இந்தியாவில் இருக்கவங்க யாருமே பயப்பட தேவை கிடையாது சைரன் ஹெட்டை கண்டு, ஏன்னா அது யூஎஸில் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 feet. எப்பா இருக்கும், இது 40 feet இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? காட்டு பகுதியில் தான் அதிகமாக இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா 2 சைரன் ஹெட் இருக்கும். இதுக்கு கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன், ரெட் ப்ரௌன், பிளட் ப்ரௌன் தான் சொல்லி ஆகணும். பிளட்டு கலந்த ஒரு வித்தியாசமான ப்ரௌன் கலர் தான் இது பார்க்க இருக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்கு மரமே இருக்கும். ஓகேவா? மரத்து பக்கத்தில் நின்று ஒரு மாதிரி மிங்கிள் ஆயிரும். எப்படி கெமிலியான்னு தெரியும்னு நினைக்கிறேன், கலர் சேஞ்சிங் பண்ணும். அதேமாதிரி இது வந்து மரத்தோடி மரமாக மாறுமா. அண்ட் கிராணி கேம் ஆடினவங்களுக்குலாம் தெரியும், கிராணி வந்து ஒரு ட்ராப் வைக்கும், அதே ட்ராப் வந்து இதுவும் வைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப்னாலே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே அங்கங்கே அந்த ட்ராப்பை போட்டுருமா, போட்டுட்டு ட்ராப்பில் வந்து கால் வைக்கிறவங்க வந்து கத்துவாங்க வழியில். அப்போ இது வந்து அவங்கள பிடிச்சி கொண்டு சாப்பிட்ருமா. இப்படி தான் சொல்கிறாங்க ட்ராப் பேக் பண்ணணுன்னு. அப்புறம் வந்து இது வந்து சவுண்ட், அது வந்து சைரன் ஹெட்டில் வந்து 2 சைரன் இருக்குல்ல, அதில் சவுண்டு வருமானு கேட்டிங்கன்னா வரும். என்ன சவுண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க கத்துற சவுண்டு, மனுஷங்க ஹெல்ப் கூப்பிட்ற சவுண்டு, அப்புறம் வந்து இந்த ரேடியோலாம் போடுவாங்கள்ல அந்த சவுண்டு, அப்புறம் வந்து இற சவுண்டு, அப்புறம் கீங்கன்னு ஒரு சத்தம் வரும்ல அது, அந்த எல்லா சவுண்டு இதில் வரும். ஹாரான சவுண்டு எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க இது. அப்போ இது எப்படி மனுஷ குரலில் கத்துதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராப் போடுறாங்களே ட்ராப்பு, அந்த ட்ராப்பில் கத்துற மனுஷங்க ஹான்னு கத்துவாங்களே, அவங்கள பிடிச்சி சாப்பிட்டோன்னே அவங்க குரலை இது வந்து காப்பி பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து சைரன் ஹெட் எப்படி கத்துது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டை போட்டு காமிக்கிறேன். அது எப்படி கத்துதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் அந்த சவுண்டை கேட்டுருன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் எவ்வளோ க்ரீப்பியாக பயங்கரமாக ஹாரர் ஃபீலிங்ஸ் கொடுக்குதுன்னு நீங்கள் கேட்டிருந்தா தெரியும். ஓகே, இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியும். சைரன் ஹெட் ரியலாக ஃபேக்காக சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்க. அது ஃபேக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கதையை கேட்டோன்னே ஒரு உண்மையாக இருக்குமோன்னு நான் வந்து லைட்டாக ஒரு உண்மையாக இருக்குமோன்னு நினச்சேன். சரி, அப்படி என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சைரன் ஹெட் ரியலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப். ஓகேவா? 1944 வந்து யூஎஸில், ஓகேவா, யூஎஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, வந்து ஒரு குட்டி ஃபேமிலி வந்து காட்டு நடுவில் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒல்லியான ஒரு உருவத்தை மண்டையில் வந்து 2 சைரன் வச்சு ஒரு உருவத்தை தூரத்தில் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது மரம்னு நினச்சி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கிட்ட பார்த்தப்பறம் தான் தெரியுது அது மரம் கிடையாதுன்னு. அது ரொம்ப ஒல்லியாகவும் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி 2 போன், அதாவது 2 சைரன் வச்சு இருந்து ஒரு மாதிரி நெட்டையாக ஹைட்டாக ஒன்று நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு கதையாக யூஎஸ்லேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் கிடையாது, இன்னொரு கதை இருக்குது. அதுவும் வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1945 நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, கேங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்பிங் போயிருக்காங்க ஃபாரஸ்ட்டில். அப்போ வந்து அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க, மானை வேட்டையாடலாம், யானை வேட்டையாடலாம்னு நினச்சி போயிருக்காங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லை, சைரன் ஹெட்டு தான் இருந்திருக்கு. ஒருத்தரை எல்லாருமே அந்த 5 ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல ஆரம்பிக்குது சைரன் ஹெட்டு.
அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். வந்து நான் சைரன் பார்த்தேன், அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுச்சுன்னு சொல்லியிருக்கா. இது உண்மையாக பொய்யான்னு இன்ன வரைக்கும் தெரில. அண்ட் நான் இதெல்லாம் யோசித்தோடனே ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோன்னு நினச்சேன். இப்போ சொன்ன கதை தான் இருந்தாலும் இது உண்மை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், இன்னொரு ஆதாரம் கிடச்சிருக்கு. ஒரு ஃபோட்டோ போடுறது நீங்களே பாருங்கள். இது வந்து கல்வெட்டில் செதுக்கிட சைரன் ஹெட்டுக்கு படம். இது வந்து ஒரு ஆதி காலத்து மனுஷங்களும் சைரன் ஹெட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர். இது ஒரு ரியல் பிக்சர்னு சொல்கிறாங்க. கல்லுலே புகையிலே செதுக்குனதான். இதை பார்த்தோன்னே தான் ஒரு உண்மையாக இருக்குமோன்னு எனக்கே டவுட் வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. வியூஸ் வருது ஆனால் லைக் வர மாட்டேங்குது. லைக்கையும் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் அண்ட் டாட்டா. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு. ஓகே, பாய்.